என் ஆத்மாவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வா அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த வரவேற்பு. என் செய்தியின் தலைப்பு, என் ஆத்மாவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வா. இந்த வாழ்க்கைய சில நேரங்களில் உங்கள் ஆவி உள்ளுக்குள் மிகவும் சோர்வாகிவிடும். ஏன்னா, நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனைகள் மற்றும் துன்பங்களை கடந்து செல்கிறீங்க. நீங்க தெரிந்த அனைத்தையும் செய்திருந்தாலும் தீர்வு கிடைக்கவில்லை. மனிதர் எவரும் ஊத முடியாது. யாரும் உங்க ஆத்மாவை பற்றி கவலைப்படவில்லை போல உள்ளது. எல்லா ஆதரவுகளும் தோல்வியடைந்தது போல தெரிகிறது. உங்கள் நன்மைக்கு எதிராக நிற்கும் அறிந்த மற்றும் அறியாத எதிரிகள் உள்ளன. அவர்கள் உங்கள் ஆத்மாவை தொடர்ச்சியா துன்பப்படுத்துகிறார்கள். உங்கள் ஆத்மா சிறையில பூட்டப்பட்டது போல், துன்பப்படப்பட்ட போல், எதிரி முழுமையா அழிக்கும் நாளை காத்திருக்குது. ஏனெனில் சாத்தான் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் மட்டுமே வருகின்றான். என் அன்பான நண்பரே, பிரச்சனைகளா நீங்க தீர்வு தேடி செல்லும்போது, ஒருவேளை தீய உடன்படிக்கைகள்ல சேர்ந்திருக்கலாம். அல்லது சில தீய மனிதர்கள். உங்கள் நன்மைக்கு எதிரா தீய பலிபீடங்கள உடன்படிக்கை செய்து கொண்டு, உன் வாழ்க்கை மேம்படுவது என் உயிருக்கு மேலாக மட்டுமே நடக்கும் என்று சொல்லி, உங்கள் ஆத்மாவை ஒரு தீய பாத்திரத்தில சிறைப்படுத்தி வைச்சிருக்கலாம். அல்லது உங்கள் குடும்ப மரபில் இருந்து வரும் தீய மூதாதையரின் உடன்படிக்கை காரணமாக பிரச்சனைகள் வந்திருக்கலாம். உங்கள் ஆத்மா அந்த மூதாதையரின் தீய உடன்படிக்கைகள் மூலம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் முன்பு இப்படிப்பட்ட உடன்படிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம். அதன் விளைவாக அது இன்று உங்களுக்கு தடையா இருக்குது. உங்கள் வாழ்க்கையில இருக்கும் முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கைகள் தீய ஆவிகளுடன் செய்யப்பட்டதா? அந்த தீய ஆவிகள் உங்கள் வாழ்க்கையை துன்பத்தா சூழ்ந்து வச்சுக்கிருக்கின்றன. நான் உங்களுக்கு சொல்லவிருக்க ஒரு முக்கிய விஷயம். வேதாகமம் சூழுது. தாவீது மிகுந்த துன்பத்தை அனுபவிச்சார். ஆன்மீகத்திலும் உடலிலும் போராடினார். அவர் வாழ்க்கை மிகவும் கஷ்டமான ஒன்றாகிவிட்டு. அதனால் அவர் ஒரு குகைக்குள் தஞ்சம் அடைஞ்சு அங்கே கர்த்தரிடம் அழுதார். அன்பான நண்பரே, நீங்களும் கர்த்தரிடமே ஓட வேண்டும். அவர் தான் உங்க அதரவிடமும் இரட்சகரும் விடுவிப்பாரும் இரட்சகரும் ஆவார். தாவீது தனது பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு கண்டார் என்பதை சங்கீதம் U40T மற்றும் சங்கீதம் U40Tல கவனமா கேளுங்க. வேதாகம் சொல்லுகிறது, ஓப்பன் கோட், என் ஆத்மாவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரும், அப்பொழுது நான் உமது நாமத்தை ஸ்தோத்திரிப்பேன். சங்கீதம் க்ளோஸ் கோட். தாவீது மனமார் அழுததா, தேவன் அவரை விடுவிச்சார். அதே தேவன் இனி உங்களையும் விடுவிக்க முடியும். முடிவு அதனா, நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். கர்த்தர் இயேசுவை உங்கள் முழு மனத்துடனும் அழைக்க வேண்டும். இருளுடன் உங்களுக்கு ஏதேனும் உடன்படிக்கை இருந்தாலும் ஒப்புக்கொள்ளுங்க. அவர் ஒவ்வொரு சங்கிலியையும், ஒவ்வொரு சாபத்தையும், ஒவ்வொரு தீய பலிபீடத்தையும் உடைச்சு தள்ளும்படி கேளுங்க. அவர் உங்கள் ஆத்மாவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி வேணுங்க. குறுகிய இறுதி ஜெபம். கர்த்தாவே தேவனே, இன்றைய உமது வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் இயேசுவே, உம்மிடம் நான் வருகிறேன் மற்றும் நான் கூவி ஜெபிக்கிறேன். அந்த இருளின் சிறையில இருக்கும் எந்த மனிதரின் ஆத்மாவையும் வெளியே கொண்டு வாரும். ஒவ்வொரு தீய உடன்படிக்கையையும் உடைச்சு அவர்களை பிடிச்சிருக்கும் ஒவ்வொரு சங்கிலியையும் அழித்துவிடும். ஒவ்வொரு மூதாதையரின் பந்தத்திலிருந்தும், ஒவ்வொரு மறைந்த எதிரியிடமிருந்தும், ஒவ்வொரு ஆவிக்குரிய துன்பத்திலிருந்தும் அவர்களை விடுவி. உமது ஒளி அவர்களின் வாழ்க்கையில் பிரகாசிக்க செய்யும். அவர்களின் ஆத்மா உமது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்க சுதந்திரமாட்டும். இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.